உலக நாடுகள் இந்தியாவை மூக்கின் நுனியில் விரல் வைத்து சிந்திக்கும் ஜனநாயகம் நமது இந்திய ஜனநாயகம். அப்பேற்பட்ட ஜனநாயகம் 65 லட்சம் வாக்களிக்கும் வாக்காளர்களின் வாக்களிக்கும் உரிமையை இழந்து நிற்கிறது. பெருமுதலாளிகளுக்கு 6 லட்சம் கோடியை கொடுத்துவிட்டு வராக்கடன் என்று அறிவித்துவிட்டு கடன்காரர்களுடைய பெயர் கடனாளிகள் பட்டியலிலிருந்து அடித்து நீக்கப்பட்டு நிற்கிறது. 130 ரூபாய் சினிமா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வாங்கி சினிமா பார்க்கும் அவலமான கூட்டங்கள் நமது இந்திய பிரஜைகள். இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்பில் நமது நகைத்தொழில், இரத்தினத் தொழில், ஜவுளித்துறை தொழில், கடல்சார் துறைகள் சார்ந்த தொழில்கள் படுபாதாளத்தில் வீழ்ந்து கிடக்கிறது. இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு $7.319 பில்லியன் குறைந்து 581.607 பில்லியன்களாக குறைந்திருக்கிறது. இந்த குறைவின் மூலம் வெளிநாட்டு இறக்குமதியை 11 மாதத்திற்கு மட்டுமே நாம் தாக்குப்பிடிக்கும் நிலையில் இருக்கிறோம். 267 அரசு பள்ளிகளுக்கு மூடுவிழா காணும் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். பல லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பி படித்து முடித்த இளைஞர்களுக்கு உடனடியாக வேலை கொடுக்க முடியாத நிலை. விஷம் போல ஏறும் விலைவாசியை கட்டுப்படுத்தி ஏழை நடுத்தர மக்களுக்கு நியாயமான விலையில் உணவுப் பொருட்களும் பிற பொருட்களும் கிடைக்க முடியாத நிலை. அண்டை நாடு பாகிஸ்தான் சிந்து நதி நீரை தடுத்து இந்தியா அணை கட்டினால் 6 ஏவுகணைகளை கொண்டு அழிப்போம் என்று இந்தியாவை எச்சரித்து எங்களிடம் இருக்கின்ற அணு ஆயுதங்களை கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி நாடுகளை அழித்து விடுவோம் என்று சொல்லி இந்தியாவை மிரட்டி சொல்லுகின்ற நிலைப்பாடு ஒரு பக்கம். இப்படியெல்லாம் இந்தியா பல நிர்பந்தங்களுக்கு மத்தியிலும் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத சூழலிலும் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய ஜனநாயக நாடாக விளங்கி கொண்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் இந்த துரிதமான நடவடிக்கைகளை கையாண்டு இந்திய ஜனநாயகத்தை காத்து நின்றால் மட்டுமே நமக்கு உண்மையான ஜனநாயகம். அனைத்து தோழர்களுக்கும் 79வது இந்திய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள்.